ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஏப்ரல் 11, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பம் சீரியலில் அவங்க வந்து ப்ரொஃபஸர்கிட்ட வந்து வருண் வந்து யார் கூடச்சும் க்ளோஸாக பழகுனானா அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. ஆமாம், ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக பழகுனா, அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு பேசிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சார், ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வச்சுட்டு யோசிச்சு பார்க்குறாங்க அந்த பார்ட்டியில் நின்று. உடனே எல்லோரும் கேக் வெட்டலாம், எல்லோரும் சாரா தான் வந்தாச்சுல கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லவும் கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டி அவங்க வீட்டுக்காருக்கு ஊட்டி விடுறாங்க, வருணுக்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்தது எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு சாராவுக்கும் வாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறாங்க. உடனே அவள் முன்னாடி மாதிரி இல்லை, மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது அவங்க சொல்கிறது. உடனே இதை பார்த்துட்டு வான்மதி இவங்க என்ன மஞ்சத்தண்ணி ஆட்டு மேலே மஞ்சத்தண்ணி ஊற்றுற மாதிரி இவங்க ஷாராக்கு கேக்க ஊட்டி வெட்ட பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்கா. உடனே சாரா வந்து வாஷ்ரூமில் கை கழுவிட்டு இருக்கா. உடனே வருண் கூப்பிட்றான், ஏன் இங்கே வந்த, உன்னை கொஞ்ச நாள் வெயிட் தானே பண்ண சொன்னேன், எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறான். நான் எதுக்கு இங்கே வரப்போகிறேன், உங்கள் அம்மா கூப்பிட்டதுனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. பொய் சொல்லாத, உண்மையாக எங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க, இல்லட்டினா நான் வந்ததுக்கு உங்கள் அம்மா சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே கௌதம் வரான். எதுக்கு இங்கே வந்த, பிரச்சனை இங்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றதுக்குள்ளே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு போகணும், கூப்பிட்டதே உங்கள் அம்மா தானே, அதனால் நான் எதுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. கௌதம் வந்து 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இங்கே 3 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அண்ணாமலை கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். வாங்க வாங்க போகலாம், கீழே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க அண்ணாமலை. எல்லோரும் போகிறாங்க, கீழே நின்றுட்டுருக்காங்க. அங்கே கௌதம், நீங்கள் போங்க சித்தி, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் வெண்ணிலாவுக்கு. வெண்ணிலா எங்கே இருக்க அப்படி கேட்கவும், நான் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே வந்து சாரா வந்திருக்கா, சாரா யார் வர சொன்னா, வருண் வர சொன்னாரான்னு கேட்குறா. இல்லை, சித்தி தான் வர சொல்லியிருக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் வந்துரு நீனு அப்படின்னு சொல்கிறான் கௌதமா வெண்ணிலாட்ட. இவளும் சரி நான் உடனே கிளம்பி, வெண்ணிலாவும் உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறா. கௌதம் அதோட போகிறான். இவங்க வந்து பார்ட்டி ஹாலில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் சொந்தக்காரங்க வருண் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அண்ணாமலை முகத்தில் முன்னாடி விட புதுசாக கலையாக இருக்கே, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க போல 2 மருமகள் வந்ததும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், எங்கள் மருமகள் கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே உங்கள் மருமகளை காணும்னா, அவள் எனக்காக கோயில் போயிருக்கா, சாமிகிட்ட வேண்டிக்க கோயில் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த வெண்ணிலாவை நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், என்னால் வர முடியலை, கல்யாணத்துக்கு வர முடியல, அன்றைக்கி முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மருமக வந்தோடனே பார்த்துட்டே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலாவை பற்றி கேட்குறாங்க வருண்கிட்ட. என்னப்பா, நீ ஃபாரினில் படித்த பையன், நம்ம ஊர் பொண்ணு உனக்கு செட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாதிரி தான், என்ன இப்படி கேட்டிங்க, என்ன மாதிரி தான் என் பையன் வரணும், அவனும் வந்து நம்ம ஊர் பாரம்பரிய முறை தான் அவனும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணிலா வந்து நம்ம ஊர் பாரம்பரியமான பொண்ணு, என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வெண்ணிலாவே கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறத பார்த்து வெண்ணிலாவை பெருமையாக சொல்கிறத பார்த்து எங்கள் சாராவும் டென்ஷன் ஆகி ரொம்ப கோவமாக வச்சிட்ருக்கிறத பார்க்குறான் கௌதம். கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருணை கூப்பிட்டு போகிறான். வருணை கூப்பிட்டு போயிட்டு, முதல்ல சாராவை இங்கேருந்து போகிற வரைக்கும் சாரா கூட வந்து நீ எதுவும் பேசக்கூடாது, அவளை பார்க்கக்கூடாது, ஏதோ பிரச்சனை நடக்க போகுது மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். இங்கே என்னத்துக்கு சாராவை பார்க்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு வெளியில் அது கேட்குறாங்க. கௌதமோட அம்மா கேட்குறாங்க, என்ன தான் நடக்குது, எதுக்கு வந்து சாராவை பார்க்கக்கூடாதுன்னு கௌதம் வந்து வருண்கிட்ட சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு கேட்கவும், உண்மையை சொல்லுங்கள் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வான்மதி வந்து சொல்கிறா, இது மாதிரி அத்தை என்னை மன்னிச்சிருங்க கௌதம், நான் இந்த நேரத்தில் கூட உண்மை சொல்லணுன்னா எப்பயுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை இவங்க 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும் போது சாராவும் வருண் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதை வந்து
அத்தை வந்து கல்யாணம் பண்ண வெண்ணிலாவை முடிவு பண்ணதுக்கு அப்போ கூட சொல்லாமல் மறைச்சிட்டாரு. என் தங்கச்சி வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியாயிடுச்சு. இப்போ கூட அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. வருண் வந்து சுயநலத்துக்காக என் தங்கச்சி வாழ்க்கையே வீணாக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறா வான்மதி. உடனே லீலாவதி சொல்கிறா, ஏன்டா இப்படி பண்ண? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்து பேசியிருப்பேன்னா அண்ணாமலைகிட்ட. இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே, இதை பற்றி அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் உயிரே விட்டுருவா. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே சித்தி கூப்பிட்றாங்க வந்து அவங்க பொண்ணு. இவங்களும் இந்த வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வான்மதி வந்து உண்மை தெரிஞ்சால் அண்ணாமலை உயிரே விட்டுருவாங்களா? அது நல்ல ஐடியாவாக இருக்கே, உண்மையை தெரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போய் சாராவை பார்த்து பேசிகிட்ருக்கா. ஏன் இங்கே வந்த? அவங்க தான் கூப்பிட்றாங்க, அண்ணாமலை தான் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சால் தெரிஞ்சும் நீ வந்திருக்கே, நீ வந்து புத்திசாலியில் முட்டாள்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா சாரா. ஆமாம், அவங்க தான் கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு நீ வந்திருக்கியே, உன்னை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்கிறா. அவங்க நல்லா தான் பேசி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சாரா சொல்கிறா. பேசுகிறவங்களாம் நல்லவங்களா? நல்லா பேசுகிறவங்கலாம் அவங்க ஏதோ டீல் பேசி தான் உன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிறேன் அவங்க என்ன பேசினாலும், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை அந்த சைடு வராங்க. போய் ஒளிஞ்சிக்கிறா வான்மதி. உடனே ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? இங்கே யாரும் செட் ஆகலையா உனக்கு? எங்கள் வீட்டில் தனியாக நின்றுட்டுருக்கியேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கிட்ட கொஞ்சம் பேசணும், லாஸ்ட்டாக ஒன்றையும் இந்த பார்ட்டி முடிஞ்சோடனே வருணையும் வச்சு பேசணுன்னு தான் நினச்சிட்டு உன்னை வர சொன்னேன். உங்கள் 2 பேரையும் வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்ட வான்மதி 2 பேரையும் வச்சு பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சிருவாங்க போல இருக்கு. இதை பெரிய பிரச்சனையாக ஆக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறா. கிச்சனை நின்று யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு ஐடியா வருது அவளுக்கு. 2 டம்ளர் ஜூஸ் கொடுத்து ஒரு பேப்பரில் 2 பேருக்கும் ஏதோ எழுதிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு இந்த ஜூஸை கொடுத்துட்டு வருண்ட்டும் சாராட்டையும் கொடுத்துட்டு இந்த பேப்பரையும் அவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு வச்சுருக்கோம், அதனால தான் சொல்லி கொடுக்குறா. அவங்களும் வந்து போய் அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. 2 பேரும் கண்ணை காமிச்சிட்டு அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ரூமுக்கு வா தனியாக பேசணும்னு எழுதியிருக்கு. உடனே இவங்க வந்து ரூமுக்கு போகிறாங்க. போய் பேசிகிட்ருக்காங்க. அந்த பேசிகிட்ருக்கதை வந்து அண்ணாமலை காதில் வாங்குறாங்க. எதுக்கு வந்து வர சொன்ன அப்படின்னு கேட்டு பேசிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம லவ் பண்ண விஷயம், அதனால தான் வர சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பேசிகிட்ருக்கதை காதில் வாங்கிடுறாங்க அண்ணாமலை. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.